வணக்கம். பிப்ரவரி 4ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஷாங்காய் மார்க்கெட் வந்து ரொம்ப நாட்களாக விடுமுறையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மற்ற முக்கியமான ஏஷியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.5% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆர்பிஐடைய ரேட் கட் முடிவு பிப்ரவரி 7ஆம் தேதி எடுக்க இருக்கிறாங்க. அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறுது. இந்த கேலண்டர் இயரில் முதல் முறை. பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுவது அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.25% குறைப்பாங்கன்றதான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆக்சிஸ் பேங்குடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடாதுன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் முக்கிய காரணமாக சொல்லியிருப்பது இன்ஃப்ளேஷன் இன்னும் கட்டுப்பாட்டில் வரலன்னு அவர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்திருப்பதற்கு மணி கண்ட்ரோலில் காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரி விதிச்சிருந்தார். அதை இப்போதைக்கு தற்காலிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. இது முக்கிய காரணமாக சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏஷியன் மார்க்கெட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஆனால் அதே நேரத்தில் சைனா மீதும் ஒரு வரி விதிச்சிருந்தார். அது என்னாச்சுன்றது தெரியல. அது குறித்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டு இருக்கு. சைனீஸ் ஆஃபீஷியல்ஸுடன் யூஎஸ்ஏ பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. கனடா மற்றும் மெக்சிகோ மீது போட்டிருக்கிற வரியை இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கிறாரு. அதனால் இந்திய ரூபாய் இன்றைக்கி நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனிங் வந்து 87.03 ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று க்ளோசிங் 87.19 இருந்தது. யூஎஸ் மிலிட்ரி ஃப்ளைட்டில் சட்டவிரோதமாக வந்திருக்கக்கூடிய இந்தியர்களை திரும்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கிடைச்சிருக்கு. அங்கேருந்து அந்த விமானம் புறப்பட்டாச்சுன்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் பயணமாக யூஎஸ்ஏ செல்ல இருக்கிறார். நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க பிப்ரவரியில் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ தேதி சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐபிஎம் முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மகாநகர் கேஸ்க்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய். 1500 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். டாடா கெமிக்கல்ஸ் இன்றைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 4% மேலே இன்றைக்கி வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேல 52 வீக் லோவும் இன்றைக்கி எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. முக்கிய காரணம் Q3 ரிசல்ட்ஸ் தான் நஷ்டம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த டேட்டா நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறாங்க. 21 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க டாடா கெமிக்கல்ஸ். டாடா பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி எல்ஆர்ஆ செக்யூரிட்டிஸ் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டில்? நெட் ப்ராஃபிட் எல்ஆர்ஆ செக்யூரிட்டிஸ் எதிர்பார்ப்பது 1213 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வருவாய் எதிர்பார்ப்பது 16298 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க டாடா பவருடைய ரிசல்ட்டில்? அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. 876 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. சேல்ஸ் எதிர்பார்ப்பது 21,417 கோடி ரூபாய். டாடா பவர் கம்பெனிக்கு ஆனந்த் ரத்தி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 395, ஸ்டாப் லாஸ் 330. இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டிவிடெண்ட் ₹3.25. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 7ஆம் தேதி. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 3862 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. டோட்டல் இன்கம் 11,743 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. சம்வர்தனா மதுசன் மற்றும் சோனா பிஎல்டபிள்யூ இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாங்க சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். நேற்றும் சனிக்கிழமை ஒரு வீழ்ச்சியை பார்த்ததுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மெக்சிகோ மற்றும் குறிப்பாக மெக்சிகோ மீது ட்ரம்ப் வரி விதித்தது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அது ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். 2 ஸ்டாக்ஸும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு.
டிட்டாகர் ரயில் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க, புது பிஸ்னஸில் இறங்குறாங்க. ஷிப் பில்டிங் மற்றும் மேரிடைம் பிஸ்னஸில் இறங்குவதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர் மற்றும் மற்ற மேரிடைம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் டிட்டாகர் ரயில் இறங்க இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. வோடோஃபோன் ஐடியா குறித்து நம்ம இன்னைக்கு காலையில் வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஏஜிஆர் டியூஸ் குறித்து அரசு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அந்த முடிவு இன்னும் எடுக்கல. ஸோ அண்டர் கன்சிடரேஷனில் இருக்குது. அதாவது சில தொகை ஏஜிஆரில் அவங்க தள்ளுபடி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு. இன்றைக்கி அதற்கான ரியாக்ஷன் வோடோஃபோன் ஐடியா 6% இன்ட்ராடேல அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு ஸ்டீல் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. யாருன்றது சொல்லலை. இது மிடில் ஈஸ்ட் மற்றும் நார்த் ஆப்பிரிக்கா ரீஜன்லேருந்து கிடைத்த ஒரு ஆர்டருடைய மதிப்பும் சொல்லலை. மேஜர் ப்ராஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி மேஜர் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 - 10,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். அதானி போர்ட்ஸ் ஜனவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் எவர் மந்த்லி கார்கோ வால்யூம் இந்த ஜனவரி மாதத்தில் தான் 39.9 MMT இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 13% அதிகரிச்சிருக்கு. இயர் டு டேட் பார்க்கும்போது 372.2 MMT இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. பிரீமியர் எனர்ஜிஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது Q3 ரிசல்ட் தான். ப்ராஃபிட் 5 மடங்கிற்கு மேலே அதிகரிச்சிருக்கு. Q3ல 255 கோடி ரூபாயாக. ஓலா எலக்ட்ரிக் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட புகார்கள் இருக்குது கம்பெனி மீது. இது ஒரு கிளாஸ் ஆக்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் ஆக்ஷன் தான் அந்த சட்ட ரீதியாக போகிறது. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒருத்தர் அவங்க எல்லாருக்கும் சார்பாக அந்த கேஸை ஃபைல் பண்ணுறது. கன்சியூமர் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இதை சொல்லியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி CCPA விசாரணை நடத்தி வராங்க. அடுத்தது கிளாஸ் சூட்டாக அது மாறுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. பேடிஎம் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். நேற்றோ முந்தானேதோ நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பேடிஎம் ஒரு முதலீடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட $1 மில்லியன் 8.7 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. பிரேசிலில் அவங்க ஒரு நிறுவனத்தை வாங்குறாங்க. 25% ஸ்டேக்கில் வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பர்ன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க பேடிஎம்க்கு. இருந்தாலும் அவங்க பேடிஎம்க்கு பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மன்னிக்கவும், அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங். அவுட் பர்ஃபார்முங்க. டார்கெட் 1100, அதாவது தற்போதைய லெவலிருந்து 42% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 19 அனலிஸ்ட் பேடிஎம்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 9 பேர் பை ரேட்டிங்கும், 6 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், 4 பேர் செல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. யாத்ரா ஆன்லைன் கம்பெனியுடைய ஷேர்ஸை டாடா மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜனவரி 31 3.5%லிருந்து 3.4% குறைச்சிருக்கிறாங்க. ராலஸ் இந்தியா கம்பெனியுடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஜனவரி 31 8.39%லிருந்து 9.16% உயர்த்தி இருக்கிறாங்க. நெஸ்லே குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். நெஸ்லே மற்றும் ஸ்டார்பக்ஸ் இடையே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. 2018 அவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை நீட்டிச்சிருக்கிறாங்க. எது குறித்தான இந்த பார்ட்னர்ஷிப்னா ஸ்டார்பக்ஸ் உடைய பேக்கேஜ்டு காஃபியை நெஸ்லே விற்பனை செய்வதற்கு, ரீட்டைல் வழியாக விற்பனை செய்வதற்கான கான்ட்ராக்ட் தான். இப்போ அவங்க இந்தியா போன்ற நாடுகளில் அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஓஷியானா மற்றும் லாட்டின் அமெரிக்கா நாடுகளில் அவங்க அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. இதனால டாட்டாக்கும் ஸ்டார்பக்ஸும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் டுடேல கிடைத்த தகவல். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஸ்டார்பக்ஸ் தான் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஸ்டார்பக்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்தியாக்குள்ளார. அக்டோபர் 2012 அவங்க கைவசம் 470 கடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் இந்த நெஸ்லேவுடைய பார்ட்னர்ஷிப்னால கிடையாதுன்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பொனன்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் மெட்ரோ பிராண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1480, ஸ்டாப் லாஸ் 1200. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1595, ஸ்டாப் லாஸ் 1430. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6100, ஸ்டாப் லாஸ் 5767. ரேமனுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1450, ஸ்டாப் லாஸ் 1521. ஏஞ்சல் 1க்கு செல் ரேட்டிங் டார்கெட் 2250, ஸ்டாப் லாஸ் 2400. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 795லேருந்து 700 குறைச்சிருக்காங்க. HSBC எல்ஐசி ஹவுசிங்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை ஹோல்டாக. டார்கெட் ப்ரைஸ் 600 கொடுத்துருக்காங்க. HSBC ஆஸ்டர்டியம் ஹெல்த் கேருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 580 ரூபாய். மோத்திலால் ஓஸ்வால் வினாட்டி ஆர்கானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2600 ரூபாய். பர்ன்ஸ்டைன் பேடிஎம்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1100 ரூபாய். ஜெஃப்ரீஸ் டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6280. ஜெஃப்ரீஸ் கிளான்ஃபார்மாக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க 1350 ரூபாயாக.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.